உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்கள் இயற்கையாகவே பல துறை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீ எந்த விஷயத்தை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர், அழகாக கலைநயத்தோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார். அந்த செவ்வாய் பகவான் அடுத்த 42 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே ஆட்சி வலுப்பெற்று பயணிக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது. கன்னி ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் வந்து பெங்களூர் போனால் நிறைய சம்பாதிக்கலாம், நான் டெல்லி போய் சம்பாதிக்கலாம், அங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தேடியிருப்பீங்க, கிடச்சிருக்காது. சில பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். ரொம்ப ஒரு விரக்தியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனை. வேலை செய்கிற இடத்துல உங்களை நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ரெஃபர் பண்ணி கூட உங்களுக்கு சில ஊரில் வேலை கிடச்சிருக்காது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ள கன்னிராசி அன்பர்கள், வேலை சம்பந்தமான தொல்லை உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் முயற்சியும் பண்ணணும். முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஒரு 42 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். நீண்ட நாளாக உங்களுடைய பிரச்சனைகள், ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு நான் சொந்த ஊரில் பிழைக்க முடியாத ஒரு அமைப்பு நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பற்றி தெரியாது, உங்கள் அறிவை பற்றி தெரியாது. அதனால் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் நிறைய உங்களுடைய மேலதிகாரிகளால் தொல்லைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மாற்றிக்கலாம். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் எங்கே வெளியூர் போய் வேலை பார்க்குறது, இதுக்கப்புறம் எங்கே வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடய வாழ்ந்துட்டுருக்கீங்க. அவங்கெல்லாம் முதல்ல வெளில வாங்க. ஏன்னா கன்னிராசி என்பவர்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் எந்த ஊர்லேயும் செல்லும், எந்த வயசுலையும் செல்லும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வேலை மாற்றத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நிறைய ஒரு பயம் இருக்குது, நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய லோன் கட்டிகிட்டு இருக்கோம், இஎம்ஐ இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, பசங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, ஸ்கூல் இருக்குது, இதெல்லாம் நிறைய மனசில் வச்சு அப்படியே மனசுக்குள்ளேயே புழங்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. வெளியூரில் தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 42 நாட்கள் தொழில் பண்ணுறவங்க, நீங்கள் வராத பணம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் யோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் திடீர்னு யாராவது இருந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பணம் வராத கடன்லாம் வசூல் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கீங்க, அது சொந்தக்காரங்ககிட்ட இருக்கலாம், தெரிஞ்சவங்ககிட்ட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், இல்லை பேங்க் லோன் இருக்கலாம். அதெல்லாம் திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, ஒரு ஓடி ஃபெசிலிட்டி வந்திருக்கு, இல்லை பேங்க் அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதம் நாங்கள் லோன் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தொழிலில் முன்னேற்ற பாதை கொண்டு வந்து நிறைய சம்பாதிச்சு அந்த கடனை ஈஸியாக கட்டிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம். நிறைய கன்னிராசி அன்பர்கள் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க, நிறைய கன்னிராசி அன்பர்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருப்பீங்க, நிறைய பேர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த தொழில் இருக்கீங்க. அவங்கெல்லாம் வெளிநாட்டில் வெளியூரில் ஒரு 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 ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க.
எந்த பிரச்சனையும் வராது. இந்த காலகட்டத்தில் என்னன்னா, உங்களுடைய பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள பேசக்கூடாது. ஏன்னா, காரணம் செவ்வாய் அப்படின்னா ஒரு கோபக்கார கிரகம். சரிங்களா? அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 7ஆம் பார்வையா உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்த பார்ப்பார். அப்ப இந்த காலகட்டத்தில ஒரு கடுமையான பேச்சுக்கள், கடுமையான வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஆஃபீஸ்ல இருக்கீங்க, தேவையில்லாத பேச்சுகள் பேசாதீங்க. பிசினஸ் பண்றீங்க, நீங்க எங்கேயாவது ஒரு வாக்குவாதம் பண்ணி தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதேபோல இந்த காலகட்டத்தில திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்கலாம் அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ போய் நான் பேசுறேன், என் மனைவிய போய் கூப்பிடுறேன், நான் என் கணவர போயிட்டு சேர்ந்து வாழலான்னு பேசுறேன் அப்படின்னு நினைச்சு போகாதீங்க. அதனால நெறைய பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாதாரணமா பேசுற விஷயம் கூட மத்தவங்களுக்கு அது தப்பா தெரியும். அதனால நீண்ட கால உறவுகள் கண்டிப்பா பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதேமாரி இந்த காலகட்டத்தில பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறு இருக்கவங்க, இடம் சம்பந்தமான தகராறு இருக்கவங்கலாம் கொஞ்சம் அமைதியா அந்த 42 நாள் அப்படியே கழியுங்க. நாட்கள தள்ளுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில நீங்க பூர்வீக சொத்து போய் கேட்டீங்கன்னா, அது காலத்துக்கும் வராது. இடம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பிரச்சனை தீர்க்கலான்னு போனீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் பெருசாகுமே தவிர எதுவும் நடக்காது. இந்த காலகட்டத்தில கன்னி ராசி என்பவர்கள் யாரும் யாருக்காகவும் பணத்த குடுக்காதீங்க. யாருக்காகவும் கையெழுத்து போடாதீங்க. பணம் குடுக்கல் வாங்கல் தொழில்ல இருக்கவங்க நெறைய பேர் கன்னி ராசி என்பது ஃபினான்ஸ்ல இருப்பீங்க. அவங்கலாம் இந்த 42 நாள் யாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்கள தவிர, புதிய நபர்களுக்கு யாருக்கும் ஃபைனான்ஸ் குடுக்காதீங்க. பணம் எங்க குடுத்தாலும் திருப்பி வராது. அது தொழில்ல இருந்தாலும் சரி, வேலை செய்றவங்களா இருக்கலாம் சரி, வீட்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் கேட்கிறாரு, கஷ்டம் தான் சொல்றாரு. ரொம்ப கஷ்டங்க நல்லா தெரியுது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில குடுத்தீங்கன்னா, அவரும் கஷ்டப்படுவாரு. உங்களுக்கும் திருப்பி பணம் வராது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களோ, நெறைய கன்னிராசி என்பது ஷேர் மார்க்கெட்ல டெய்லி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம் பணம் குடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த 42 நாள் ரொம்ப ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அதுல நஷ்டங்கள் மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாம ஆசைப்பட்டு அதிக ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, பணம் வராது. இந்த காலகட்டத்தில யாராவது ஒருத்தர் உங்கள இன்வெஸ்ட்மென்ட் கூப்பிடுறாங்க. எனக்கு பார்ட்னரா சேருங்கன்னு சொல்றாங்க. ஏதோ பணம் போடுங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த 42 நாள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. திருமணம் நடக்காதவங்க, திருமணத்தில ஏற்கனவே பிரச்சனை டைவர்ஸ் ஆனவங்கலாம் இந்த காலகட்டத்தில திருமணத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம், செய்யலாம். ஆனா பொண்ணு வீட்டுக்கு போறீங்க, பையன் வீட்டுக்கு போறீங்கன்னா, என்ன கேள்வியோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதிகமா பேசுனீங்கன்னா, அது ஒரு சண்டையில முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பொண்ணு போய் பார்க்க போறேன், பையன போய் பார்க்க போறேன்னா, அங்க போய் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்க சாதாரணமா சொல்றேனே, திருப்பி சொல்றேனே, நீங்க சாதாரணமா நினைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தப்பாக படக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேபோல இந்த காலகட்டத்தில இடம் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் நெறைய செய்யலாம். அந்த இடம் வாங்கும்போது, வீடு வாங்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவ டாக்குமெண்ட்ட செக் பண்ணிக்கிறது நல்லது. நெறைய கன்னிராசி என்பது இப்ப இந்த இந்த ஒரு 1 1/2 மாசத்துல வீடு வாங்கணும், வீடு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா, அது மாரி யோகம் உள்ள நேரம் தான். அதுல டவுட் கிடையாது. ஆனா, இந்த காலகட்டத்தில ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி டாக்குமெண்ட் லீகல் ஒப்பீனியன் பாருங்க. டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி டிராஃப்ட்ட படிங்க. அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமா இல்ல, பாதகமா இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லன்னா அதுல பிற்காலத்துல இப்ப நீங்க தெரியாம பண்ணிடுவீங்க. நாளைக்கு பிற்காலத்துல பவுண்டரி தப்பா போட்டாங்க, ரேட் அதிகமா போட்டாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்பு உள்ள நேரம். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, நல்ல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம். ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா கன்னிராசி அன்பர்கள் இந்த காலத்தில ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, வெற்றி உறுதி. அடுத்த வருஷம் உங்க வீட்ல கண்டிப்பா குழந்தை தவழ்றத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதேபோல வெளிநாட்ல இருக்கக்கூடியவர்கள் நல்லா சிறப்பா வாழக்கூடிய நேரம். வெளிநாட்ல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம். வெளிநாட்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதேபோல அங்க ஏதாவது உங்களுக்கு புரமோஷன் வர வேண்டியிருக்கு, இன்கிரிமெண்ட் வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் சிறப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கப்போகுது. அதேபோல இந்த காலகட்டத்தில நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில பயணம் செய்யும்போது கவனமா இருங்க. அதேமாரி ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கு. பிபி இருக்கு மெயினா. சுகர் இருக்கு. அவங்கலாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில உடல்நிலை சில பாதிப்புகள் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில இருக்கக்கூடிய செவ்வாய் உடல் பாதிப்புன்னு குடுப்பார். அதனால டேப்லெட்ஸ்லாம் ரெகுலரா எடுத்துக்கங்க. ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அத கண்டிப்பா பார்த்துக்கங்க. கொஞ்சம் கேரோட, காஷனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய இந்த 42 நாட்கள நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னா, நீங்க
சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி காலகட்டத்தில உங்களுக்கு நீங்க நடக்கக்கூடிய தடைகள் நெறைய பேரு ஆர்டர்ஸ் நாங்க கொட்டேஷன் குடுத்துருக்கேன். ஆர்டர் வரல. பணம் வரல. அதேமாரி வேலை செய்றவங்களுக்கு நெறைய எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு வந்து இன்டர்வியூக்குலாம் கூப்பிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஆர்டர் மட்டும் வரல. அந்த மாரி பிரச்சனை இருக்கவங்க, திருமணத்துக்கு எல்லாம் பண்ணிட்டோம், செஞ்சுட்டோம். இன்னும் பொண்ணு வீட்லேருந்து ஒண்ணும் சொல்லல. பையன் வீட்லேருந்து ஒண்ணும் சொல்லல நினைக்கக்கூடியவர்கள். இது மாரி தடைகள், தாமதம் இருக்கிறதுக்கு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த 42 நாளுக்குள்ள நல்ல ரிசல்ட் வரும். அதற்கான முயற்சிகள செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா பலமா இருக்கும்போது, நம்ம சொன்ன பலன்களோட நல்லா நடக்கும். தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு என்னன்னா, குரு தசை நடக்கும். குரு தசை நடந்து கூட எனக்கு ஒண்ணும் நடக்கல. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு தசை நடக்கும். ராகு தசை நடந்தும் எனக்கு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. சில பேர் நல்லா இருக்கவங்களும் இருக்கீங்க. அதெல்லாம் உங்க ஜாதகத்தில கூட கிரக நிலைகள பொறுத்து பலன்கள் மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா, வெறும் ரூ. 300க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் குடுக்குறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.